ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வெத்தலை செடியை தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு கொஞ்சம் வந்து கீழே இருந்தே பறிச்சிட்டு வந்துட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் செடி வச்சுருக்கோம். இப்போ பால்கனிக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பால்கனியில் 2 மரம் இருக்குது ஃப்ரண்ட்டில். அதில் ஒன் சைடில் பாருங்கள் கொடி இதுவரையும் ஏறி இருக்குது. இதிலே 2 வெரைட்டியாக விடுது ஒரே செடியில். இது வந்து பாருங்கள் நல்லா நீளமாக இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் அப்படியே ஷார்ப்பாக வருது. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதுவே இந்த சைடில் இருக்கிறது பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்று பெரிய பெரிய இலைங்களாக இருக்குது பாருங்கள். இது வந்து சும்மா ஒரு பீஸை கட் பண்ணி மண்ணில் குத்தி வச்சாவே வந்துடும். ஒரு கணுவுக்கும் வரும் ஈஸியாக செடி. பாருங்கள், இந்த இடம் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். இதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இவ்வளோ குட்டி பீஸில் அழகாக வந்துடும் செடி. இந்த மண்ணில் புதையிற மாதிரி இந்த இடம் மண்ணில் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த தெரிஞ்சவங்க பக்கத்தில் யார் வீட்லையாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு கட்டிங்ஸ் வாங்கி வச்சுடுங்க. ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கலாம். எந்த மெயின்டெனன்ஸும் இதுக்கு தேவையே இல்லை. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேர் ஒரு கணுவுலேயும் அப்படியே வேர் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியாது. அப்படியே ஒரு செவத்தில் ஏறினாலையும் அப்படியே பிடிச்சிக்கும். அந்த வேர் அப்படியே பதிஞ்சிடும். இதோட இலைகளை காட்ட தான் வந்தேன். இங்கே பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது. எவ்வளோ பெரிய இலை பார்த்தீங்களா. பால்கனியில் வந்து இந்த சைஸில் தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கிற செடியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது சைஸு. இது மேலே வர வர எல்லா இலைங்களும் பெருசாக இருக்குது. நான் மாலை கட்டலாம் பறித்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு பார்த்தா இங்கே பால்கனியில் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. மீடியம் சைஸ் எல்லாம் கீழே இருந்தே பறிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்க, அப்படியே ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுக்கு வந்து எந்த ஒரு உரமும் கொடுக்கறதில்ல. நாங்கள் செடியை வைக்கும்போதும் செம்மண்ணில் நட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். உரம்லாம் எதுவும் போடுறதில்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுக்குறோம். ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. யார் யார் வீட்டிலெல்லாம் இந்த செடி வச்சுருக்கீங்களோன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மாலை கட்ட போகிறேன், கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் மாலை கட்டுறதுக்கு வந்துட்டேன். வெத்தலை மாலை வந்து நிறைய மெத்தடில் கட்டலாம். ஊசியில் கோக்கலாம், எப்படி வேணுமோ உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அப்படி கட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி கட்டுறேன். பூ கட்டுற மாதிரியே தான் சாதாரணமாக கட்டலான்ட்டு. இப்படி கிட்ட வர்ற மாதிரி இப்படி வச்சு கட்டிக்கோங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி 2 லீஃப் இப்படி வச்சுட்டு இது ஊசியிலையும் இங்கே தைச்சி அப்படியே லைனாக அப்படியே தைக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் கட்ட போகிறேன். உங்களுக்கு கட்டிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி கட்டியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், கட்டி முடிச்சாச்சு. மாலை 69 வெத்தலை வச்சு கட்டியிருக்கேன். நான் பெருசாகவே வந்திருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.